அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருந்து லாஸ்ட்டாக இருக்கிற சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிக்டேஷன், அதாவது டீச்சர் வந்து அவங்க டிஹெச்பியில் பேஜ் நம்பர் 125 இருந்து எடுத்து டிக்டேட் பண்ணுவாங்க. அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இதை எழுதுவாங்க. இட் இஸ் எ ஃபிக் ட்ரீ, த க்ரோ இஸ் பிளாக், பேர்ட்ஸ் ஃப்ளை, ஃப்ராக்ஸ் கேன் ஜம்ப், திஸ் இஸ் நெயில், ஹீ வாக்ஸ் இன் எ பேங்க். நெக்ஸ்ட் வந்து சூஸ் அண்ட் ரைட்டு. இந்த பிக்சருக்கு ஏற்ற கரெக்ட் வேர்டை சூஸ் பண்ணி எழுதுறோம். இது வந்து பார்க்கு, இது வந்து ஹம்மர், இது பேனியன் ட்ரீ. இங்கே வந்து வேர்ட்ஸை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க, லெட்டர்ஸ் மிஸ் ஆகிருக்கு. இது வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ லெட்டர்ஸை நம்ம முதல்ல ஃபில் பண்ணிவிட்டு அதோட பிக்சரோட மேட்ச் பண்ணிடுறோம். ஜிராஃபி, இது வந்து ஃப்ரிட்ஜு, ஜெம்ஸ், நவரத்தினங்கள், கற்கள். ரீட் அண்ட் ஷார்ட் அண்ட் ரைட்டு. இங்கே வந்து 3 காலம்ஸ் இருக்குது. ட்ரீ, பிளேஸு, டூல்ஸு. ட்ரீஸை நேம்ஸ் எழுதுகிறோம், பிளேசஸ் எடுத்து எழுதுகிறோம், டூல்ஸ் எடுத்து எழுதுகிறோம். ஸோ இதிலேருந்து எடுத்து எழுதிக்கிறோம். ட்ரீஸ் வந்து டேமரன் ட்ரீ, ஃபிக் ட்ரீ. பிளேசஸ் வந்து பீச்சு, லைப்ரரி. டூல்ஸ் வந்து ஸ்பேனர், ஸ்க்ரூ டிரைவர். நெக்ஸ்ட் இந்த பிக்சருக்கான சென்டென்ஸை நம்ம ஷேட் பண்ணுறோம். இவங்க வந்து பைலட், அப்போ ஷீ இஸ் எ பைலட். இது வந்து போலீஸ் ஸ்டேஷன், இட் இஸ் எ போலீஸ் ஸ்டேஷன். இது வந்து சா, இதை வந்து கார்பெண்டர் யூஸ் பண்ணுவார். எ கார்பெண்டர் யூசஸ் எ சா. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அண்ட் ரைட் த வேர்ட் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு ஏற்ற வேர்டை நம்ம எடுத்து எழுதுகிறோம். இவர் வந்து டெய்லர், இந்த ஃப்ளவருக்குள்ளேயே தான் அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்குது, கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். டெய்லர், TAILOR, டெய்லர். இது வந்து மார்க்கெட், MARKET, மார்க்கெட்டு. ட்ரில்லு, DRILL, ட்ரில்லு. நெக்ஸ்ட் வந்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு ஏற்ற சென்டென்ஸை நம்ம எடுத்து எழுதுகிறோம். இந்த பிக்சரில் வந்து ஒரு கேர்ள் வந்து படிக்கிறா. அப்போ கேர்ள் ரீட்ஸ் எ புக். இங்கே வந்து சீத்தா ஓடுது, த சீத்தா ரன்ஸ் ஃபாஸ்ட். இங்கே ஒரு பாய் வந்து பாலை குடிக்கிறான், அப்போது த பாய் ட்ரிங்க்ஸ் மில்க். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் சென்டென்ஸ் வித் ஜம்பிள்டு வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் எல்லாம் மாறி மாறி இருக்குது, அதை நம்ம கரெக்ட் பண்ணி எழுதுகிறோம். இனியா கிளைம்டு த கோகனட் ட்ரீ. சில்ட்ரன் பிளே இன் த பார்க். எ பிளம்பர் யூசஸ் எ wrench. 9th one, choose and fill in the blanks. எடுத்து எழுதுகிறோம், சரியான விடை எடுத்து எழுதுகிறோம். திஸ் இஸ் மை புக். அப்போ கொஷின் எழுதும்போது இது யாருடைய புக்குன்னு கேட்போம் இல்லையா? அப்போ ஹூஸ் புக் இஸ் திஸ்? ஹீ பிளேஸ் இன் த ஈவினிங். அவன் ஈவினிங் வந்து விளையாடினான். அப்போ அவன் எப்போ விளையாடினான், எப்போ அப்படின்னு கேட்போம். அப்போ வென் டஸ் ஹீ பிளே? ஷீ ரன்ஸ் டு கேட்ச் த பஸ். அவள் வேகமாக ஓடினா, பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு அவள் வேகமாக ஓடினா. இப்போ கொஷின் என்ன கேட்போம், ஏன் அவள் வேகமாக ஓடினா? அப்போ ஒய் டஸ் ஷீ ரன்? அடுத்தது ரீட் அலவுட். த நீம் ட்ரீ இஸ் பிக், ஷீ இஸ் எ நர்ஸ், இட் இஸ் எ பார்க், திஸ் இஸ் எ ஹம்மர், இன் லேஸ் எக்ஸ், தே கோ டு ஸ்கூல். அடுத்தது வந்து மொட்டு லெவலுக்கான சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இங்கே டிக்டேஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து சென்டென்ஸை டிக்டேட் பண்ணுவாங்க டீச்சர், அதை THBலேருந்து தான் டிக்டேட் பண்ணுவாங்க, அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும். ஹீ இஸ் எ ஃபார்மர், ஷீ ஒர்க்ஸ் இன் எ ஹாஸ்பிட்டல், த ஆக்ஸ் இஸ் பிக், த பஸ் ஸ்டாப்ஸ் இன் த பஸ் ஸ்டாப், the coconut tree is tall, the fisherman uses a net. Read and match. Prabhu is a teacher. அப்போ அவருக்கு வந்து என்ன ஒன்றா, he works in a school. டீச்சர் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவாங்க. ஷாலினி is a police officer. She works in a police station. Sam and Raja are doctors. They work in a hospital. தேர்ட் ஒன் வந்து ரைட் எஸ் ஆர் நோ. எஸ் ஆர் நோன்னு எழுதுகிறோம். த மூன் ஷைன்ஸ் அட் நைட். எஸ். த கார்பெண்டர் யூசஸ் த சிசர்ஸ். நோ. கார்பெண்டர் வந்து சாதான் யூஸ் பண்ணுவாங்க, டெய்லர் தான் சிசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் இது வந்து நோ. எ ஃபார்மர்ஸ் ஒர்க் இன் த ஃபீல்டு. ஃபார்மர் வந்து ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ இது வந்து எஸ். டிக் த கரெக்ட் கொஷின் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு ஏற்ற கொஷினை நம்ம டிக் பண்ணிக்கிறோம். இங்கே கார்பெண்டர் வந்து சாவை வச்சு யூஸ் பண்ணுறாரு. அப்போது ஹூ யூசஸ் எ சா? யார் வந்து சா யூஸ் பண்ணுவா? அப்போ ஹூ யூசஸ் எ சா, அதுதான் வந்து கரெக்டு. இது வந்து போலீஸ் ஸ்டேஷன். இப்போ வேர் டஸ் ஷீ ஒர்க்? அவள் வந்து எங்கே வேலை செய்கிறாள்? அப்போ அப்படின்னு சொல்லும்போது தான் ஷீ ஒர்க்ஸ் இன் த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு ஆன்சர். லாஸ்ட் ஒன் வந்து இங்கே வந்து ஒரு மரம் இருக்குது, அதாவது டேமரின் ட்ரீ, புளிய மரம், பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்குது. கொஷின் என்ன கேட்போம், வேர் இஸ் த டேமரின் ட்ரீ? இந்த புளிய மரம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னும் போது நியர் த ரிவர்னு ஆன்சர் வரும். அப்போ வேர் இஸ் த டேமரின் ட்ரீ? ரைட் த கரெக்ட் வேர்டு அண்ட் மேட்ச் இட் வித் த கரெக்ட் பிக்சர். இந்த வேர்டை வந்து கரெக்ட் பண்ணி எழுதிட்டு பிக்சரோட மேட்ச் பண்ணுறோம். இந்த வேர்டு வந்து ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டலோட மேட்ச் பண்ணிக்கிறோம். இந்த லெட்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஹம்மர். லாஸ்ட்டாக இருக்கிற இந்த வேர்ட்ஸ் வந்து மேங்கோ. ஸோ அந்த ஹம்மரோடைய மேங்கோவுடைய மேட்ச் பண்ணிடுறோம். ஹூ ஆம் ஐ? நான் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஐ ஹாவ் மெனி புக்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ். என்கிட்ட நிறைய புக்கும் நியூஸ் பேப்பர்ஸும் இருக்குது. எனி ஒன் கேன் கம் டு ரீட் தேம். யார் வேணாலும் வந்து படிக்கலாம் அப்படின்னா அது யாருன்னா லைப்ரரி.
ஐ ஆம் எ டூல் ஐ கேன் டிக் த சாயில். நான் ஒரு கருவி, நான் வந்து மண்ணை தோண்டுவதற்கு பயன்படுகிறேன். அப்போ அது வந்து ஸ்பேடு. ஐ ஆம் பிக் ஐ ஹாவ் ஸ்மால் லீவ்ஸ் மை ஃப்ரூட்ஸ் ஆர் பிட்டர் இன் டேஸ்ட். நான் வந்து ஒரு பெரியவன், நான் ரொம்ப பெருசாக இருப்பேன், ஆனால் என்கிட்ட வந்து சிறிய சிறிய இலைகள் இருக்கும், என்னுடைய பழங்கள் வந்து கசப்பாக இருக்கும். அப்போ அது வந்து நேம் ட்ரீ. வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன வரும்? ஃப்ரிட்ஜு, ஜர்ஜு, பிரிட்ஜ். அந்த இஜ்ஜு சவுண்டில் வர வேர்டு பிரிட்ஜ். சைக்ளோன், சைபர், சைக்கிள். சிட்டி, சர்க்கிள், சர்க்கஸ். ஜென்டில், ஜீனியஸ், ஜெண்டர். ஸ்லைஸ், டைஸ், ப்ரைஸ். ஜிஞ்சர், ஜிஸ்ட், ஜிராஃபி. சர்க்கிள் த ஆட் வேர்டு. இங்கே ஆட் வேர்டு, அதாவது வித்தியாசமாக வேறுபட்ட வேர்டை சர்க்கிள் பண்ணுறோம். கிளியர், பியர், ரோர், வியர். அப்போ இங்கே வந்து ரோர் என்ற வேர்டு தான் டிஃப்ரெண்ட் சவுண்டாக இருக்குது. கேர், ரேர், டீர், ஷேர். இதில் வந்து டீர். ஸ்டேர், டோர், ஹேர், ஏர். இதில் வந்து டோர். பைக், ரைஸ், ஐஸ், நைஸ். இதில் பைக்கு. கேஜ், வேஜ், பேஜ், கேக். கேக் என்ற வேர்டு டிஃப்ரெண்ட் சவுண்டில் வருது. ஜெல், கட், ஜெம், ஜெம். இதில் வந்து கட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ஆக்ஷன் வேர்டு. இங்கே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு நம்ம எழுதும். த சில்ட்ரன் இங்கே என்ன பண்ணுறாங்க? விளையாடுறாங்க. ப்ளே இன் த பார்க். த கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடுறாங்க, டான்ஸ் பியூட்டிஃபுல்லி. த பாய்ஸ் ரீட் புக்ஸ், read aloud. He is a fisherman, he uses a net. The sun is bright, it is summer. Bitter gourd is green, it tastes bitter. I have a pair of scissors, I cut cloths and papers. We go to the post office, we post letters there. There is a tamarind tree near my house, it is big. நெக்ஸ்ட் மலர் லெவலுக்கான சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இங்கேயும் டிக்டேஷன் வேர்ட்ஸ் தான் இருக்குது, இது வந்து சென்டென்ஸாக இருக்குது. ஷீ இஸ் எ டீச்சர், ஷீ ஒர்க்ஸ் இன் எ ஸ்கூல், ஷீ கோஸ் டு ஸ்கூல் பை பஸ், ஷீ டீச்சர்ஸ் சாங்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் டு த சில்ட்ரன், ஷீ இஸ் வெரி கைண்ட், எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹர். நெக்ஸ்ட்டு வந்து டிக் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற பிக்சரை நம்ம டிக் பண்ணுறோம். இட் இஸ் எ ட்ரில், இட் யூஸ்டு டு மேக் ஹோல்ஸ். அப்போ இந்த பிக்சர் ட்ரில்லு. திஸ் இஸ் எ ரயில்வே ஸ்டேஷன், வி கேன் சி மெனி ட்ரெயின்ஸ். ட்ரெயினை பார்க்குறோம். ஐ சி ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, இட் கிவ்ஸ் ஸ்வீட் ஃப்ரூட்ஸ். ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை டிக் பண்ணிக்கிறோம். ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கான சென்டென்ஸை நம்ம ஷேட் பண்ணுறோம். இங்கே வந்து நர்ஸ் இருக்காங்க, இது ஹாஸ்பிட்டல். அப்போ த நர்ஸ் ஒர்க்ஸ் இன் எ ஹாஸ்பிட்டல். இவர் வந்து கார்பெண்டர், இவர் வந்து சாவை யூஸ் பண்ணுறாரு. விமல் இஸ் எ கார்பெண்டர், யூசஸ் எ சா. இங்கே வந்து இது வந்து பீப்பிள் ட்ரீ, அதாவது அரச மரம். இட் இஸ் எ பீப்பிள் ட்ரீ, இட் ஹாஸ் லாங் லீவ்ஸ். ஃபோர்த் ஒன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ரைட் த நேம்ஸ் ஆஃப் எனி டூ டூல்ஸ். ரெண்டு டூலோட நேம்ஸ் எழுதினா போதும். ஸ்பேனர், ட்ரில். ரைட் த நேம் ஆஃப் எனி டூ பீப்புள் ஹூ ஹெல்பர்ஸ். நமக்கு உதவி செய்கிறவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவங்க யார் வேணாலும் நம்ம எழுதலாம். டாக்டர், டீச்சர். ரைட் த நேம்ஸ் ஆஃப் எனி டூ பிளேசஸ் வேர் பீப்புள் ஒர்க் பண்ணுற இடத்த எழுதுகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன். மேட்ச் த கரெக்ட் கொஷின் ஃபார் த சென்டென்ஸ். எங்கே சென்டென்ஸ் இருக்குது, அதுக்கு கொஷின் எப்படி வரும் அப்படின்னு மேட்ச் பண்ணுறோம். எ சிங்கர் யூசஸ் எ மைக், ஹூ யூசஸ் எ மைக், அதுதான் அதுக்கான கொஷினா. எ டாக்டர் ஹேஸ் எ ஸ்டெத்தஸ்கோப், வாட் டஸ் எ டாக்டர் ஹாவ். ஹார்சஸ் லிவ் இன் எ ஸ்டேபிள், வேர் டூ ஹார்சஸ் லிவ். நெக்ஸ்ட்டு ஜாயின் த சென்டென்ஸ் யூஸிங் அண்டுன்ற வேர்டை போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துரும். இங்கே வந்து அனிதா லைக்ஸ், இங்கே அனிதா லைக்ஸ். ஸோ 2 times வருதெல்லாம் அந்த வந்து ஒரே ஒரு முறை மட்டும் எழுதிட்டு அண்டு அப்படின்ற வேர்டை ஜாயின் பண்ணி எழுதுகிறோம். அனிதா லைக்ஸ் கேக்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ். இங்கே வந்து பீட்டர் கோஸ் டு த பார்க், பீட்டர் கோஸ் டு த பீச். அப்போ இங்கே பீட்டர் கோஸ் டு த பார்க் அண்ட் த பீச். ஜீனத் கேன் ஹாப், ஜீனத் கேன் ஸ்கிப். அப்போ இங்கே வந்து ஜீனத் கேன் அப்படின்றத ஒரு முறை மட்டும் எழுதினா போதும். ஜீனத் கேன் ஹாப் அண்ட் ஸ்கிப். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த வேர்ட்ஸ், ரைட் அண்ட் ஃப்ரேம் சென்டென்சஸ். இந்த வேர்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான ஒரு சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணுறோம். இது வந்து பியர், த பியர் இஸ் எ வைல்ட் அனிமல். இது வந்து ஜிராஃபி, த ஜிராஃபி ஹாஸ் எ லாங் நெக். இது வந்து பென்சில், இட் இஸ் எ yellow pencil. Next, rewrite the passage by using the past tense of the underlined words. இங்கே இருக்கிற அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸை வந்து நம்மளுடைய பாஸ்ட் டென்ஸ் எழுதுகிறோம். சியோட பாஸ்ட் டென்ஸ் வந்து சா, வாக்ஸுக்கு வந்து வாக்டு, சிட்டுக்கு வந்து சாட்டு, கிவ்ஸுக்கு வந்து கேவ், ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஏட்டு, பிளேக்கு வந்து பிளேடு. அப்போ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். சுகுணா saw a parrot in her garden. She walked towards it. She sat near the parrot. She gave it a tomato. It ate the tomato. Suguna played with a parrot happily. So, that's the sentence. Next, choose the correct word and fill in the blanks.
இங்கே வந்து he gave him a pen. அவன் பெண்ணை கொடுத்தான், அதுதான் ரெட் கலர் இருந்தது. ஸோ இட் இஸ் ரெட். நெக்ஸ்ட்டு we like flowers. எங்களுக்கு ஃப்ளவர்ஸை பிடிக்கும். அவர் கார்டன் ஹேஸ் மெனி ஃப்ளவர்ஸ். எங்கள் தோட்டத்தில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வினு பாட் மீ சம் ஃப்ரூட்ஸ். வினு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தான். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். அவள் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட். அப்போ ஷீன்ற வேர்டை இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். மணி அண்ட் பிரியா ஆர் ஃப்ரெண்ட்ஸ். மணியும் பிரியாவும் ஃப்ரெண்ட்ஸு. தே ப்ளே இன் எ பார்க். அவங்க பார்க்கில் விளையாடினாங்க. கவின் இஸ் நியூ டு ஸ்கூல். கவின் வந்து பள்ளிக்கு புதிதாக வரான். ஹீ கம்ஸ் டு ஸ்கூல் ஆன் ஃபுட். வந்து அவன் நடந்தே வரான் பள்ளிக்கு, அதனால ஹீ. ஐ கிவ் மை புக் டு மாலா. நான் மாலாக்கு என்னுடைய புத்தகத்தை கொடுத்தேன். ஐ கிவ் மை புக், என்னுடைய புத்தகம். அப்போ இங்கே வந்து மை. நெக்ஸ்ட் வந்து ரீட் அலவுட். இனியா லேர்ன்ட் எ லாட் அபவுட் கார்டனிங் அண்ட் ஆர்ட்ஸ் அட் ஸ்கூல். வென் இனியா grew older, she made coconut fiber packs that could be used to pot plants. She also loved to crave coconuts. She made many toys and ideas with fallen coconuts. Thank you.